வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் எழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது விளம்பரம் பார்த்தால் பணம் வருமா? அதான் ஒன்றும் புரியல. உயர்வை சிந்தினால் கூட பணம் வர மாட்டேங்குதுங்க. கடினமாக உழைக்கிறோம், கடினமான மிக பெரிய உழைப்பாளெல்லாம் கேட்டு பாருங்க. என்ன சார் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சரி பணம் நிற்க மாட்டேங்குதுங்க. அவங்க சொல்றத பார்த்தா நமக்கே ரொம்ப வயிற்றுச்சலா. பல பேருடைய வாழ்க்கை அப்படித்தான் போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு நிறுவனம் மை V3 ஆர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஒரு போலித்தனமான ஒரு விளம்பரத்தை பண்ணி 17,000 கோடி ஏமாத்திருக்கிறாங்க. ஜிஎஸ்டி 5% போட்டா கூட எங்கேயோ போய் நிற்கும். அதுவும் கட்டப்படவில்லை. மக்கள் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல பிரளயமாக வெடித்து ஃபுல்லா போலீஸ் ஸ்டேஷன்ல கியூலா நிக்கிறாங்க 10,000 கோடிக்கு. இதையெல்லாம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னால இப்படிப்பட்ட ஒரு புகார்களுக்கு ஆதரவாகவே இந்த மை V3 ஆர்ட்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் என்ன கூட தன்னோட மேல இந்த மாதிரி தேவையெல்லாம் புகார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு போலீசாருக்கு எதிராக தங்களுக்கு ஆதரவா மக்களை திரட்டினாங்க. ஆமா, அது கூட ரொம்ப பிரளயமான ஒரு விஷயமா ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னால பேசப்பட்டுச்சு. புகார் கொடுக்குறாங்க ரைட் மக்கள். ஆனா அவங்க கொடுக்கக்கூடிய புகார் தவறானது அப்படின்னு மக்களே ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னால இந்த மை V3 ஆர்ட்ஸ் நிறுவனம் தனக்கு ஆதரவாக பல மக்களை திரட்டினாங்க. அப்புறம் அது கிளஞ்சிருச்சு. இன்னைக்கு ஸ்ட்ராங்கா எப்படிலாம் அது சட்டப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் இன்னைக்கு அந்த நிறுவனத்தின் மேல போய் கோயம்புத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல மிகப்பெரிய ஒரு கியூ நின்றுட்டு இருக்கு. அதாவது அது சம்பந்தமான ஒரு வக்கீல் விஜய் ஆனந்தன் அப்படிங்கிறது கமிஷனர்கிட்ட புகார் கொடுத்துட்டார். என்ன சொல்றாரு அப்படின்னா, திருநெல்வேலியில இருக்கக்கூடியவங்க விஜயராகவன், சிவசங்கர், குமாரி அப்படிங்கிற அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி அக்கா 3 பேரும் சேர்ந்து V3 ஆர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க. இதுல 65 லட்சம் பேர் உறுப்பினரா சேர்ந்திருக்கிறாங்க. அது மேற்கொண்டு சில கணக்குகள் போயிட்டு இருக்கு. இதுல அத்தனை பேருக்குமே பணம் வந்துட்டு இருக்கு. குறிப்பா 17 லட்சம் பேர்த்துக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்னைக்கு பணம் வந்துட்டு இருக்காங்க. ஆமா, அப்படி பார்க்கக்கூடிய சமயத்துல 17,000 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணிருக்காங்க. 5% ஜிஎஸ்டி வச்சா கூட 10,000 கோடி வந்துச்சு. இந்த நிறுவனம் ஜிஎஸ்டி கட்டவும் இல்லை. அதே நேரத்துல V3 ஆர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆன்லைன் டிவியை ஸ்டார்ட் பண்ணி அதன் மூலமாகவும் 1000 கோடிக்கு மேல சம்பாதிச்சிருக்கிறாங்க. அப்புறம் இடையில இந்த நிறுவனத்தை இவங்க மூடிட்டாங்க. 17,000 கோடிக்கு கணக்கு காட்டுறதுக்காகவே இவங்க வேண்டுமென்று 200 கம்பெனிகள் ஆரம்பிச்சு, அப்படியே சில கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வருமானம் வந்துச்சு அப்படின்னா ஒரு கணக்கு காமிப்பதற்காக மோசடித்தனமாக சில நிறுவனங்களை ஏற்பாடு பண்ணுவாங்க. அந்த மாதிரி பல நிறுவனங்களை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஜிஎஸ்டி செலுத்தல, மற்றபடி கணக்கு காட்டுறதுக்காக 200 கம்பெனிகளை உருவாக்கி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், மருத்துவ ஆலோசனை இல்லாம ஆயுர்வேத மெடிசன் கொடுத்துருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு தவறு தானே. எதன் அடிப்படையில் அப்படின்னு தெரியல. ஏன்னா அதே நேரத்தில் குற்றம் சுமத்தப்பட்டவங்களுக்கு நான் இப்ப பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி போட்டு அதனுடைய டைரக்டர் சக்தி ஆனந்தன் இன்னைக்கு மிக ஒரு கம்பீரமா பேட்டி கொடுக்கறத பார்க்கும் போதுல இது வரைக்கும் யாரும் அரெஸ்ட் பண்ணவே இல்லை. யாரும் அரெஸ்ட் பண்ணவில்லை. கம்ப்ளைண்ட் போயிட்டு இருக்கு. 5 மணி நேரம் போலீஸார் விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது இது வரைக்கும் 700 ஸ்டோர்கள் 700 கடைகளை நாங்க ஓபன் பண்ணியிருக்கோம். 5 வருஷமா இந்த நிறுவனத்தை நாங்க நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். ஏன்னா தேவையற்ற புகார் சொல்லி போட்டு அந்த டைரக்டர் ஆரம்பிச்சது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி விஜயராகவன், சிவசங்கர், குமாரி அப்படிங்கிறவங்க. அவங்க கம்பெனி ஆரம்பிச்சு இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பின்னால சிவசக்தி ஆனந்தன் அப்படிங்கிறவர் ஒரு டைரக்டரா இருந்து அதன் அடிப்படையில இந்த கம்பெனியை ஏற்பாடு பண்ணி போயிட்டு இருக்கிறார். சக்தி ஆனந்தன் அப்படிங்கிறவர் என்னன்னு கேட்டா, நாங்க யாரையும் மோசடி பண்ணல, மற்றபடி அதுக்கு உண்டான காசை கொடுத்துட்டு இருக்கோம்.
எங்க மேல வந்து தவறான புகார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் மோசடியானவங்க பல பேர் சொல்லக்கூடிய சமயத்துல என்ன அப்படின்னா, அதாவது கடலூரை சேர்ந்த ரவி அப்படிங்கிறவங்க பாண்டிச்சேரியில ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி அதன் மூலமா வந்து பல வசிய மாத்திரைகள் ஆயுர்வேத மெடிசன் வந்து சப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பார் போல. அவர் ஒரு நாள் என்ன பண்ணிருக்கிறாரு, சக்தி ஆனந்தனை கூப்பிட்டு பாண்டிச்சேரிக்கு போய் தமிழிசையும் சந்திக்க ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் அண்ணாமலையும் தமிழக பாஜக அண்ணாமலை ஏற்பாடு பண்ணியிருக்காரு சந்திக்க அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு தகவலா போயிட்டு, அதான் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது ஆல்ரெடி நியூ மேக்ஸ் மற்றபடி ஆருத்ரா கோல்டு நிறுவனமா தான் போயிட்டு இருக்கு. ஆனா யாருமே ஒளிவு மறைவு இல்லை. அதே நேரத்துல வந்து யாரும் வந்து தலைமறைவாக இல்லை. ஆர்.கே. சுரேஷ் மாதிரி, மற்றபடி வந்து ஆருத்ரா நிறுவனம் ராஜசேகர் மாதிரிலாம் அவங்க இன்னைக்கு வரை யாரும் தலைமறைவா இல்லை. ஆனா சக்தி ஆனந்தன் அப்படிங்கிறது தைரியமா வந்து 5 மணி நேரம் போலீசார் விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கிறார். அவர் எல்லாம் ஓப்பனா சொல்லியிருக்காரு. ஆமா, இது வந்து நாங்க வந்து யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கேள்வி கேட்கக்கூடிய மக்களுக்கு நாங்க பதில் சொல்ல போறோம், அவங்க நாங்க பதில் சொல்லுவோம், அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி. அதாவது 600 ரூபாய் செலுத்தினா வந்து ஒரு ப்ரொடக்ஷன், ஒரு ப்ராடக்ட் ஏதோ கொடுக்குறாங்க ஒரு பொருள் மாதிரி. மற்றபடி வந்து விளம்பரம் வரும் போல இருக்கு, யூடியூப் மற்ற சோர்ஸ் மற்ற சேனல்கள்லாம். அதை பார்த்த உடனே அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க போல. விளம்பரம் பார்த்தால் பணம், உழைச்சாதான் பணம், ஆனா விளம்பரம் பார்த்தால் பணம். பாருங்க எப்படிலாம் ஒரு மோசடித்தனமான ஒரு விளம்பரம் பாருங்க. அப்புறம் ஒரு 18,000 கட்டிட்டோம்னா 12,000 வருமானம் வருமா. அதே நேரத்தில் 1,26,000 கட்டினா உறுப்பினர் சந்தா கொடுத்துருவாங்களாம், மாசத்துக்கு ஒரு வருமானம் வருமா. ஆமா, இது மாதிரி நடத்திட்டு இருந்திருக்காங்க 2 ஆண்டு வரைக்கும். ஓகே, மற்றபடி இந்த ஒரு 1 இயரா 2 இயர்ஸா வந்து சரியா பணம் வரவில்லை. அதனால வந்து இன்னைக்கு புகார் மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் போயிட்டு இருக்கு. இரண்டு ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த சக்தி ஆனந்த டைரக்டர் அப்படிங்கிறவரை கூட்டிக் கொண்டு கடலூரை சேர்ந்த ரவி அப்படிங்கிறவரு பாண்டிச்சேரிக்கே கூட்டிட்டு போய் பாஜகவினுடைய இன்றைய புதுச்சேரி அதிகப்படியான ஆளுநர் தமிழிசை, மற்றபடி வந்து தமிழக பாஜக அண்ணாமலை எதற்காக சந்திக்க வைத்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு பகிரங்கமா போயிட்டு இருக்கு. எதன் அடிப்படையே தெரியல. ஒருவேளை ஆருத்ரா நிறுவனத்தை போன்று, நியூ மேக்ஸ் நிறுவனத்தை போன்று ஏதாவது தொடர்பு படுத்தி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஆமா, இது ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வைரலா போயிட்டு இருந்தாலுமே கூட பல கோடி மோசடி நிறுவனம் அப்படிங்கிறது உண்மையிலே வந்து இந்த மை வி3 ஆர்ட்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அதாவது எத்தனை நிறுவனங்கள் இது மாதிரி நிறைய இருந்துட்டு ஒவ்வொன்றா இன்னைக்கு வெளியே வந்துட்டு இருக்கு. இருந்தாலுமே கூட மக்கள் வந்து இன்னும் வந்து அதிகப்படியான ஆசைகள் தான் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது பகிரங்கமானது. யாருமே திருந்துற மாதிரி தெரியலையே. ஏன்னா மக்களே வந்து இந்த நிறுவனத்துக்கு ஆதரவா இருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த கூடுதலான ஒரு தகவலாத்தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். ஆமா, அதே நேரத்தில் யாருமே வந்து இந்த நிறுவனத்துல வந்து ஓடி போகல. போலீசாரை கூப்பிட்ட விசாரணைக்கு வந்து எதிர்த்து தலைமறைவாகவில்லை அப்படிங்கிறது ஒரு கூடுதலான தகவல் தான். அதன் அடிப்படையில் வந்து போலீசார் எந்த அளவுக்கு இந்த வழக்கை ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது வரும் காலங்களில் தெரியும். அதே நேரத்தில் பாஜகவுடைய தலையீடு எந்த அளவுக்கு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு கட்டாயமா பதில் வரும் என்பதுதான் நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆவலாகவும் இருந்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.